வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடன்குளம் சிஎஸ்ஐ திருச்சபை மூலமாக திருநெல்வேலி திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்க மாநாடு 11/2/2023 காலை நடைபெற்றது. கடையம் மாநகரில் உள்ள ஒரு ஜப மலையில் வைத்து, அந்த ஜபமலை திரு மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு சொந்தமான ஒரு ஜபமலை. அந்த மலையில் வைத்து ஒரு சிறப்பான ஆண்கள் ஐக்கிய மாநாடு நடைபெற்றது. காலை 6:30 மணி அளவில் கூடன்குளத்திலிருந்து புறப்பட்டு களக்காடில் ஒரு டீ வடை அருந்திவிட்டு சரியாக 9:30 மணி அளவில் நாங்கள் அந்த ஜபமலையை வந்தடைந்தோம். காலை உணவிற்காக பொங்கல், சட்னி, சாம்பார் என அருமையாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதை சாப்பிட்டு விட்டு நடக்கும் மாநாட்டில் கலந்து கொண்டோம். எங்கள் ஆலயத்திலிருந்து குருவானோடு இணைந்து மொத்தம் 17 பேர் சென்றிருந்தோம். மற்றும் திருநெல்வேலி அனைத்து திருச்சபைகளிலும், அதாவது 193 பாஸ்டேட்டுகளிலிருந்து 2500க்கு மேற்பட்ட ஆண்கள் இங்கே வந்திருந்தார்கள். அனைவரும் இந்த மாநாட்டில் உற்சாகமாக கலந்து கொண்டார்கள். இங்கே வைக்கப்பட்டிருந்த ஸ்டால்களில் அவர்களுக்கு தேவையான CD, பைபிள் மற்றும் கிறிஸ்தவ புக்குகளை வாங்கி கொண்டார்கள். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இடம்தான் சாப்பாட்டிற்காக ஒழுங்கு செய்யப்பட்ட இடம். முதலில் போனவுடனே ஆளுக்கு ஒரு புதிய ஒரு அருமையான எவர் சில்வர் தட்டு ஒன்று அன்பளிப்பாக அளித்தார்கள். அதில்தான் காலையும் பகலும் சாப்பாடு வழங்கப்பட்டது. பகல் சாப்பாடும் மிகவும் அருமையாக இருந்தது. மட்டன், பாயாசம் மற்றும் சாம்பார், மோர், ரசம் என்று அருமையான சாப்பாட்டை அளித்தார்கள். தொடர்ந்து அருமையான பாடல்களோடு ஆண்கள் ஐக்கிய சங்க மாநாடானது நடைபெற துவங்கியது. தொடர்ந்து தேவ செய்தியை அளித்தவர் சகோதரர் டி. கிங்ஸ்லி அருணதயகுமார் அவர்கள். தொடர்ந்து நெல்லை திருமண்டல பேராயர் திரு பர்னபாஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து நன்றிரையோடு இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கம் கூட்டம் முடிவடைந்தது. மிகவும் சிறப்பாக நடைபெற்ற ஒரு மாநாடாகும். இந்த மாநாடு முடிந்தவுடன் நாங்கள் மதியம் சாப்பாட்டை அங்கேயே முடித்துவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழைய குற்றாலத்திற்கு சென்று குளித்துவிட்டு மீண்டும் கூடன்குளம் திரும்பினோம். அந்த நிகழ்ச்சியைத்தான் இப்போது முழுவதுமாக பார்க்க இருக்கிறீர்கள். வாருங்கள், நாமும் இணைந்து குற்றாலத்திற்கு செல்வோம். இது பழைய குற்றாலம் செல்லும் வழி. எங்கெங்கு நோக்கினும் பச்சை பசேல் என்ற புல்வெளிகள், மரங்கள் மற்றும் அருமையான ஊத காத்தோடு நமது பயணம் தொடர்கிறது. நாங்கள் அனைவரும் சென்றது ஒரு வேனில்தான். தற்போது குற்றாலத்தில் சீசன் இல்லை என்றாலும் பழைய குற்றாலத்தில் சிறிதளவு தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இதுதான் பழைய குற்றாலம் செல்லும் என்ட்ரி கேட். இதன் பக்கத்தில் அன்னாசி பழங்கள் மற்றும் நொங்குலிருந்து கிடைக்கும் தவுள் போன்றவற்றை விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். இங்கே என்ட்ரி ஃபீஸை கட்டிவிட்டு நாங்கள் பழைய குற்றால அருவிக்குள் நுழைந்தோம். அங்கு குறைவாகத்தான் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. ஆனால் மக்கள் கூட்டமும் மிகவும் குறைவாக இருந்ததால் குளிப்பதற்கு அருமையாக இருந்தது. சுமார் 1 மணி நேரம் அங்கே நாங்கள் குளித்துவிட்டு வீடு திரும்பினோம். இதோ பழைய குற்றால அருவியை நெருங்கிவிட்டோம். இதுதான் பழைய குற்றாலத்தில் கார், வேன்கள் பார்க் செய்யப்படும் இடம். பைக்கில் வந்தால் இன்னும் உள்ளே சென்று விடலாம். இங்கிருந்து நடந்தால் சில நொடிகளில் நாம் பழைய குற்றால அருவியை அடையலாம்.
நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. பகல் 3 மணி அளவில் நாங்கள் குற்றாலத்தை வந்தடைந்து 4 மணி வரை குளித்துவிட்டு 4:30 மணிக்கு அங்கிருந்து கூடங்குளம் நோக்கி வீடு திரும்பினோம். விண்மண்ணை இணைக்கும் பாதையானது ஆபிரகாமின் சோதனை ஜெயிக்கிற அம்பர வாசல் வழி சொன்னது. அடைக்கலம் தந்தது, என்னோட அடைக்கலம் தந்தது. இப்போது குளித்து முடித்துவிட்டு அனைவரும் மேனில் வந்தவர்கள் அனைவரும் புகைப்படம் வீடியோவும் எடுத்துக்கொண்டனர். எங்களது குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் டிசி, திரு ஜெய் அவர்கள் மற்றும் பொருளாளர் பிரசன்னகுமார், செயலாளர் தாமஸ் அவர்கள், பள்ளி ஆசிரியர்கள் திரு ஜெயக்குமார் மற்றும் ஆஸ்டின் அவர்கள் மற்றும் கொடங்குளம் பெரும் தொழிலதிபர் PSV ரத்னசாமி அவர்கள் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் சந்தனகுமார், ஆல்வின், திரு இன்பம் மற்றும் அவர்களோடு இணைந்து நானும் இந்த பயணத்தில் கலந்து கொண்டது மிகவும் மன மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருக்கிறது. தொடர்ந்து சந்தனகுமார் அவர்களின் மகனும் ஆல்வின் அவர்களின் மகனும் கூட இணைந்து கொண்டார்கள். எங்களது கோயில் குட்டியார் செல்வராஜ் அவர்களும் இணைந்து எங்களோடு வந்திருந்தார்கள். வரும் வழியில் அம்பாசமுத்திரத்தில் ஒரு ஹோட்டலில் ஒரு டீயும் வடையும் சாப்பிட்டுவிட்டு தொடர்ந்து எங்களது பயணத்தை கூடங்குளம் நோக்கி தொடர்ந்தோம். வரும் வழியில் அம்பாசமுத்திரம் கல்லடைக்குறிச்சியில் மாஞ்சோலையில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்படும் ஒரிஜினல் காஃபி மற்றும் டீ தூள்கள் இங்கே கிடைக்கின்றன. மிகவும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் கிடைக்கின்றன. நீங்களும் அந்த வழியில் வந்தால் கண்டிப்பாக இங்கே வாங்கி வந்து வீட்டில் குடித்து பாருங்கள். அங்கே டீ காஃபி பொருட்களை வாங்கிவிட்டு தொடர்ந்து நாங்கள் கூடங்குளம் நோக்கி சென்றோம்.
இரவு 7 மணி அளவில் கோட்டன்குளம் எங்களது ஐயர் பங்களாவில் வந்து பயணத்தை நிறைவு செய்தோம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கோட்டன்குளம் வீடியோ உங்களை சந்திக்கும். உங்களது அன்பு விடைபெறும் உங்கள் அன்பு ராஜேஷ், கூடல் டிவி. நன்றி, நல்வணக்கம்.